கர்த்தர் பயனுள்ளதாக இன்றைய வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவளாய் இருப்போம். கர்த்தர் பயனுள்ளதாக இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இன்மைக்காக மாத்திரம் நம்ம கர்த்தர் தேடினால் உலகத்தில் அநேக தேவைகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். ஆரோக்கியம் இருக்கும், பொருளாதார காரியங்கள் இருக்கும், படிப்பு இருக்கும், அநேக காரியங்கள் இருக்கும். கர்த்தர் கண்டிப்பாக நம்ம கேட்குறோம், கர்த்தர் விடுதலை கொடுக்க ஜெயத்தை கொடுக்குறார். ஆனால் அதுக்காக மாத்திரமே தேடணுமானால், ஏன்னா நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தமே நித்திய ஜீவனை தருவது அவர் கொடுத்த வாக்குத்தம். ஆனால் பூமியில் வாழ்கிற நாட்களில் நம்ம தேவைகள் தன் சந்திக்கப்பட்டு சாட்சியாக வகிக்கிறார். ஆனால் நம்ம அதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தோம்னா பரலோக ராஜ்யத்துக்கு காரியம் நமக்கு கசப்பான காரியமாகவோ இல்லைனா விரும்பாத காரியமாகவோ உலக காரியத்தை மட்டும் விரும்பி அதில் கர்த்தருக்காக நம்ம வைராக்கியம் ஃபாஸ்டிங் கர்த்தருக்காக எல்லாமே கைவிட்டு இருப்போமானால் நம்ம பரிதபிக்கப்படுறதுக்கும் வேறு சொல்லுது. ஏன்னா பூமியில் நம்ம கேட்கறதுக்கு கர்த்தர் கொடுத்துருவார். அவருடைய நாமத்தினாலேயே நம்ம கேட்குறதா கொடுத்துருவார். ஆனால் பரலோகத்தை நம்ம இழந்து இது என்ன சுதந்திரிச்சாலும் அது ஒன்றுமே கிடையாது. அதான் வேதம் சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் நம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையோட இருந்தால் இந்த உலக காரியத்துக்கு மாத்திரமே நீங்கள் கர்த்தரை நம்புகிறோம், நம்ம ப்ரேயர் பண்ணுறோம் எல்லாம் இருப்போமானால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவளாக இருப்பாங்க சொல்லுது. அது எல்லா மனுஷரை பார்க்கிலும். ஏன்னா அவனுக்கு சிலவங்க சத்தியம் தெரியாமலே வருத்தி போயிருப்பாங்க. உனக்கு சத்தியம் தெரிஞ்சும் நம்ம உலக ஒரு வழி தெரியும், அது தெரிஞ்சும் பூமிக்காகவே பிரயாசப்பட்டு ஜெபிச்சு காலத்தை முடிச்சிட்டோன்னா நம்ம பரிதபிக்கப்படத்தக்கதுன்னு சொல்லுது. எல்லாரும் பார்க்கணும். இந்த வேலையில் ஒரு விஷயம் கர்த்தர் நோக்கி பார்ப்போம். பரலோக ராஜ்யம் வேதம் இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை தருவேன் அவருக்கு வாக்குத்தத்தம் சொல்லுது. அதை பிரயாசப்படுவோம், அது அநேகத்தில் நம்ம சொல்லுவோம். ஆனால் பூமி காரியத்தை கண்டிப்பாக கர்த்தருக்கு வீசுவார். உங்களுக்கு நீ வேலைக்கு போகலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், எதுவும் படிக்கலாம், எது இருந்தாலும் எல்லாவற்றிலுமே உங்களை சாட்சியாக மாட்டுவார், செய்து தருவார். ஆனால் நம்மளுடைய இருதயம் நினைவு எல்லாமே பரலோக ராஜ்யத்தை குறித்து இருக்கும். அதை பேசுவோம். கண்டிப்பாக அது சாட்சியாக பரலோகத்தையும் ஆயத்தப்படுத்துவார். உங்களை கொண்டு அநேக ஜனங்களையும் ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்பும் தேர்ந்த கிருபை செய்வாராக. ஆமென்.